பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 91வது பாடலில் அன்னை அபிராமி வேதநெறி தவறாமல் அவளை வழிபடுபவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களது அடியவர்களுக்கும் இந்திர பதவியையே அளிப்பாள் என்றார் பட்டர். இந்த 92வது பாடலில் அம்பாளை துதிக்கும் கொள்கைகளை உடைய மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் பின்பற்றப் போவதில்லை என்று உறுதியாக கூறுகிறார். பாருங்கள். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் போற்றி துதிக்கின்ற அழகிய புன்முறுவலுடன் கூடிய அபிராமியே என்று அம்பிகையின் புன்சிரிப்பை முகிழ்நகை என்று போற்றுகிறார் அபிராமி பட்டர். பிறகு கூறுகிறார், எவ்வளவோ சோதனைகளுக்கு பிறகும் நான் எப்போதும் உன் பாதத்தையே எண்ணி துதிக்கும் பக்குவமான மனத்தை பெற்றுவிட்டேன். உன்னை நினைந்து நினைந்து மனம் உருகுகிறதம்மா. நான் உன் அடிமையானேன். அப்படி கூட சொல்ல முடியாது அம்மா. என்னை உன்மேல் பக்தி செய்யும்படி செய்து நீ என்னை உன் அடிமையாக்கி கொண்டாய். அதனால் என் மனம் தெளிவாக இருக்கிறது. எந்தவிதமான குழப்பமும் இல்லை. அதனால் அறிவிழந்து பிரமதங்களின் வழியில் செல்லவே மாட்டேன். அவர்களின் சமய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். மும்மூர்த்திகளே உன்னை வணங்கும் பொழுது எனக்கு என்ன சந்தேகம்? நீ ஒருவள்தான் என் தெய்வம், உனக்கு நான் அடிமை என்று பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் என்று துதித்துவிட்டு இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் என்றும் உறுதி கூறுகிறார் பட்டர். ஒரு காலத்தில் சமண சமயம் ஓங்கி இருந்தது. அப்பொழுது திருவாமூர் என்னும் திருத்தலத்தில் மருள்நீக்கியார் என்பவர் தன் சகோதரி திலகவதியார் என்பவருடன் வசித்து வந்தார். திலகவதியார் சிவநெறியில் நின்று சிவபெருமானுக்கு தொண்டாற்றி தன் தம்பி மருள்நீக்கியாருடன் சேர்ந்து அவரையும் வளர்த்து வந்தார். மருள்நீக்கியார் பல கலைகளையும் நூல்களையும் கற்று சிறந்த அறிவாளியாக விளங்கினார். அப்பொழுது அவரின் திறமையை கண்ட சமணர்கள் அவரை போற்றி புகழ்ந்து சமண சமயத்தில் சேருமாறு கூறி அவரை சமண சமயத்தை தழுவச் செய்தார்கள். அவர்களது கொள்கைகளையும் பின்பற்ற வைத்து அவருக்கு தர்மசேனர் என்று ஒரு பெயர் வைத்து அவர் பெயரையும் மாற்றிவிட்டார்கள். திலகவதியார் செய்வதறியாமல் திகைத்து விட்டார். சிவபெருமானிடம் வேண்டி தனது தம்பி மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தர்மசேனருக்கு வயிற்று புண் மாதிரி வந்து வயிற்று வலி வந்து சாப்பிட முடியாதவாறு கொடிய சூளை நோய்க்கு ஆளானார். சமணர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த நோயை தீர்க்கவே முடியவில்லை. அதை கேள்விப்பட்ட திலகவதியார் தனது தம்பியை திருவதிகையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு அழைத்து சென்று அவருடைய திருநீற்றை பூசிவிட்டார். அப்பொழுது தர்மசேனர் சிவபெருமானை கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்ற பதிகம் பாடி சிவபெருமானை துதித்தார். உடனே சிவபெருமான் அவரது வயிற்று வலியை நீக்கி
அவருக்கு நாவுக்கு அரசர் என்ற பட்டத்தையும் கொடுத்து அருளி அவரை ஆட்கொண்டார். அதன்பின் அவர் சைவ சமயத்தை பின்பற்றி சிவனை நினைந்து நிறைய தேவாரப் பாடல்களை பாடி சிவனை மட்டுமே இறுதி வரை நினைந்து வாழ்ந்து சிவனடியை சேர்ந்தார். அதை போலவே பட்டரும், அம்மா, நீ என்னை ஆட்கொண்டு விட்டதால் நான் வேறு மதத்தை பின்பற்றவே மாட்டேன் என்று அம்பிகையின் பதத்தை நினைந்து உருகி பாடுகிறார். லலிதா சகஸ்ரநாமம் பக்தஹார்த தமோபேத பானுமத் பானுசந்ததிகி என்று அம்பாள் பக்தர்களின் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அங்கு உள்ள தாமச குணத்தை போக்கி அந்த ஞானம் என்னும் சுடரால் நிரப்புகிறாள். தன் பக்கம் அவர்கள் மனத்தை திருப்புகிறாள். அவள் பக்த மானச ஹம்சிகா, பக்தர்களின் மனத்தை அன்னபக்ஷியாக்குகிறாள். பாலை மட்டும் அருந்தும் அன்னப்பறவை போல அபிராமி பட்டரின் மன இருளை நீக்கி பக்தி ஞானம் என்னும் பாலை ஊற்றி அவள் அடிமையாக்கிவிட்டாள். நம் மனத்தை மாற்றி பிற சமயங்களுக்கு இழுத்துச் செல்ல எவ்வளவோ பேர் முயல்வார்கள். ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாவுக்கரசர், அபிராமி பட்டர் போன்று மனத்தை ஒருமைப்படுத்தி பக்தியால் பக்குவப்படுத்தி மனதை அலைபாய விடாமல் ஒரே தெய்வத்தின் பதங்களை இறுகப் பற்றினால் அவள் நமக்கும் நல் அருளை நல்கி நல்வழிப்படுத்துவாள். பட்டரின் இந்த 92வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் மனவலிமை பெற்று மனம் பக்குவமடையும், தெளிவான ஞானம் உண்டாகும் என்பது உறுதி. மீண்டும் அடுத்த செவ்வாய் 93வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.